வணக்க மக்களே, இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து நாவல் பழம் செடி தான் வைக்க போகிறோம். வீட்டை என்ன வந்து பார்த்தீங்கன்னா நாவல் பழம் சாப்பிட்டு வந்து அந்த கொட்டையெல்லாம் போட்டு வச்சிருந்தோம். அது வந்து போன மழைக்கு வந்து முளைச்சிருந்து. சரி வீட்டை நினைச்சாலும் சும்மா வந்து புடிங்கி தான் போட்டுருங்க, வேஸ்ட்டாக தான் போயிடுங்க. ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா எத்தனை வந்து கோயிலாண்டு ஒன்றும், அதுக்கப்புறம் வந்து ஏரிக்கரை மேலே வந்து 2 மாட்டு வச்சு விட்டுருந்தேன். இது வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மழைக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு மாஞ்செடியுமே வந்து தான் வச்சிருந்தோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து துளுத்துருந்து. நீங்கள் எதனா வந்து செடி பிடுங்கும் போது வேறு வந்து அறுத்துக்கிச்சு புட்டுக்கிச்சு அப்படின்னாக்கா அதுக்கு இலையெல்லாம் உருவிட்டு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு குச்சி மாதிரியே வந்து வைங்க. வச்சிங்க அப்படின்னாக்கா ஒரு சில மாசங்கள் ஆகலாம். சரி அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது இருக்கிற கிளைமேட்டை பொறுத்துங்க. நான் வச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ½ மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு. ½ கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தளிரே வந்து விட்டுருக்கு. பார்த்தாலும் நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதுக்குமே வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு மேய்ச்சிட்டு இருக்கும். ஸோ அங்கேருந்து வந்து சாயத்தில் வந்து கொஞ்சம் போட்டு அது மேலே கொஞ்சம் தண்ணியுமே பார்த்தீங்கன்னா ஊற்றி விட்டோம். நல்லா வந்துச்சுனாங்க, நல்ல விஷயம் தானங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு வந்து மொத்தம் 2 இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சிருந்தோம் மேலே. ஸோ அங்கேயுமே வந்து போய் தண்ணி ஊற்றலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற 2 இடத்துலையுமே வந்து தண்ணி ஊற்றிருந்தோம். ஸோ மெயினாக இங்கே வச்சதுக்கான ரீசன் என்ன அப்படின்னாக்கா இங்கே இருக்கிற வியூ தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் சரி, ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னாக்கா இங்கே தான் வந்து உட்காருவோம். உட்காந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வியூவை பார்த்தோம் அப்படின்னாலே அப்படி சும்மா அப்படி மனசுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 செடியாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சு விட்டுருந்தோம். பேசிக்கலி நாவல் பழம் செடி ஏன் வைக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நாவல் பழம் செடி வந்து கிடையாதுங்க. மரமே வந்து கிடையாது. மினிமம் வந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாவல் பழத்தை வந்து பார்க்க முடியுங்க. ஸோ அதனாலே வந்து நம்ம வந்து காடு மூடெல்லாம் திரிஞ்சு சாப்பிட்டு போட்டு கொட்டை வந்து முளைச்சிருந்து. சரி அதை வந்து வச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மரமாக்கலாமே சொல்லிட்டு வச்சிருந்தோம். அதுமே வந்து வந்துச்சுன்னா லக்குங்க. எனக்கு இது வந்து வளர்கிறதுக்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா சில வருஷங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகலாம். ஒரு 4 to 5 years. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு ஆடு எதுவும் மேயாமல் இருந்துச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து எனக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் இது வந்து மரமாகுதா இல்லை சாவுதான்னு சொல்லிட்டு ஏதோ நம்மளால முடிஞ்சது நம்ம வச்சிருக்கிறோம். இதுக்கப்புறம் அது வரதும் வராதோ அது கையில் தான் வந்து இருக்குதுங்க. ஸோ அப்படியே வந்து ஏரியுமே வந்து காட்டுற அதையுமே வந்து பார்த்துங்க. சும்மா வியூ சும்மா வேற மாதிரி இருக்கும். ஏன் இந்த மரம்லாம் வைக்கிற அப்படின்னாக்கா பேசிக்கலி வந்து இந்த மரம்லாம் வைக்கிறதுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒருத்தர் வந்து எனக்கு இருக்கிறாரு. அவர் வந்து எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் தாங்க. ஸோ இங்கே வந்து கோயில் இருக்குல்ல, இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுரும் வந்து அவர் வந்து பூச்செடியெல்லாம் வச்சிருப்பாரு. இந்த கோயிலை வந்து யூஸ் பண்ண மட்டும் ரொம்ப நல்லா ஆச்சுங்க. ஸோ பார்க்க வேண்டியது எனக்கு ஏதோ பழைய கோயில் மாதிரி வந்து இருக்கும். ஏரியா பக்கத்துலேயே வந்து இந்த ஒரு கோயில் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து நிறைய வந்து பூச்செடி இதெல்லாம் விற்கிறது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறது தான். ஸோ அவரை பார்த்து வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து நம்மள எதனா விற்கலாமே சொல்லிட்டு வச்சு தான் இந்த மரங்கள் 2 வச்சிருக்கிறோம். ஸோ வந்துச்சுனாக்கா கொஞ்சம் லக்கு என்ன சொல்றீங்க, சும்மா ஒரு அலங்கார பொருளாக இருக்காம யாருக்கான 4 பேர் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கணுமே சொல்லிட்டு வந்து வச்சிருக்கிறோம். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் கைஸ். நல்லா துளுத்து நல்லா பெருசாக நல்ல ஒரு பெரிய செடியாக வருதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நல்ல பெரிய செடியாக வந்துச்சுனாக்கா அது ஒரு வீடியோ எடுத்து போகிறேன். டைம் இருந்துச்சுனாக்கா போட்டு வரேன். சுத்தர பண்ண வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ்.